உலக சினிமால ஓடிடி அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கப்புறம் ஒரு படத்துக்கு 2 ரிலீஸ் அப்படிங்கிற விஷயம் சாத்தியமாயிருக்குங்க. அதாவது தியேட்டர்ல ஒரு டைம் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் 1 மாசமோ 2 மாசமோ கேப் எடுத்து ஓடிடிலயும் ரிலீஸ் ஆகும். தியேட்டர்ல பார்க்க முடியாதவங்க ஓடிடில பார்த்துக்கலாம். ஆனா அதுக்குன்னு 1 மாசமோ 2 மாசமோ வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரே படத்துக்கு 2 ரிலீஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து மக்கள் கிட்ட வந்து புதுசாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஓடிடி அப்படிங்கிற விஷயத்துக்கு வரவேற்பும் பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட ரொம்ப சூப்பராகவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த ஓடிடி அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கு அப்புறம் படங்களை வந்து 3 டைப்பா பிரிக்கலாங்க. அது என்னென்ன டைப், அந்த டைப் கீழே என்னென்ன படங்கள் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் எவ்ரிவேர். அதாவது தியேட்டர்லயே அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும், 1 மாசம் 2 மாசம் கழிச்சு ஓடிடியில் வந்தாலும் சூப்பர் ஹிட் ஆகும். அது என்ன மாதிரியான படங்கள்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக நம்ம பெரிய ஹீரோவோட படம், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜெயிலர் படம் எடுத்துக்கலாம், லியோ படம் எடுத்துக்கலாம், இல்லை இன்னும் ஹிட்டான பெரிய படங்களை கூட எடுத்துக்கலாமே. இப்போ ரீசெண்டாக வந்த கோட் படம் எடுத்துக்கலாம், இல்லை கண்டிப்பாக அடுத்து வர போகிற ஜனநாயகன் படம் கூட எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக தியேட்டர்லேயும் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும், ஓடிடியில் வந்தாலும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எங்கே ரிலீஸ் ஆனாலும், அதாவது ரிலீஸ் ஆக போகிற 2 பிளாட்ஃபார்ம்லையும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிற படங்களை தான் வந்து நம்ம இந்த கேட்டகரியில் வைக்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வைக்க போகிறோம், எவ்ரிவேர் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற கேட்டகரியில். இந்த மாதிரி படங்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம தியேட்டரில் மிஸ் பண்ணாலும் ஓடிடியில் பார்த்துக்கலாம், நம்ம தியேட்டரில் பார்த்துட்டோம் இருந்தாலும் ஓடிடியில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான படங்கள் பார்த்தீங்கன்னா 2 பிளாட்ஃபார்ம்லையுமே ரொம்ப சூப்பராக ஓடும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த மாதிரியான படங்கள் பார்க்குறப்போ நமக்குள்ளேயே ஒரு கேள்வி ஒன்று எழும், எப்படி இந்த படம் வந்து 2 இடத்துலையுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது அப்படின்னு. அதாவது தியேட்டரில் பார்க்குறப்போ நமக்கு பிடிச்சிருக்கு, ஓடிடியில் வீட்டில் உட்காந்து பார்க்குறப்போ நமக்கு பிடிச்சிருக்குன்னு. அதுக்கு ஆன்சர் என்னன்னா, இந்த படங்களில் எல்லா விஷயமுமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு மாஸ் சீன் ஆகட்டும், ஒரு ரொம்ப சோக சீன் ஆகட்டும், இல்லை ஒரு எமோஷனல் சீன் ஆகட்டும், இல்லை லவ் சீன் ஆகட்டும், முக்கியமாக இந்த என்டர்டெயின் பண்ணுற ஃபன்னி சீன் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஜெயிலர் படமே எடுத்துக்கலாமே. ரஜினி சார் சூப்பராக மாசா ஸ்டைலாக நடந்து வரப்போ அவர் போட்ட பிஜிஎம் ஆகட்டும், அதாவது நம்ம அனிருத் போட்ட பிஜிஎம் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தியேட்டர்லேயும் எரப்டாகி கத்துவோம், நம்ம வீட்டில் உட்காந்துட்டு பார்த்தாலுமே நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். நீங்கள் ஜஸ்ட் தனியாக உட்காந்துட்டு ஃபோனில் பார்த்தாலுமே ஜெயிலர் படம்லாம் வந்து ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான முக்கியமான எலமெண்ட்ஸ் இந்த படங்களில் இருக்கிறதுனால தான் இந்த படம் 2 பிளாட்ஃபார்ம்லையுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. ஓகே, இதில் 2வது டைப் என்ன அப்படின்னா தியேட்டர் ஜெயின்ஸ் ஓடிடி கோஸ்ட். அதாவது இந்த படங்கள் எல்லாமே தியேட்டரில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும், பட் ஓடிடியில் வரப்போ இந்த படம் அவ்வளோ நல்லா இல்லையே, இது எப்படி தியேட்டரில் இவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி நம்ம சொல்லலாம், அண்ட் தலைவன் தலைவி படம் சொல்லலாம், இன்னும் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டான் படம் கூட நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த மாதிரி படங்கள் எல்லாமே தியேட்டரில் சூப்பர் டூப்பராக ஹிட் ஆச்சு, பட் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இந்த படம் எப்படி ஹிட் ஆச்சு, இந்த படம் பெருசாக நல்லாலே அப்படின்னு ஒரு மிக்சடு ரிவ்யூ தான் வந்தது. ரொம்ப டோட்டலாக போட்டு டேமேஜ் பண்ணுற அளவுக்கு இல்லைனாலும் ஓகேப்பா இந்த படம் பார்க்கலாம்பா, தியேட்டரில் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க, பட் நான் டிவியில் பார்க்குறப்ப எனக்கு பெருசாக இல்லை, நான் ஜஸ்ட் ஃபோனில் பார்க்குறப்ப எனக்கு பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான். அதாவது நான் முன்ன சொன்ன மாதிரி தியேட்டரில் இந்த படம் எல்லாமே சூப்பர் டூப்பராக ஹிட் ஆகிருக்கும், பட் ஓடிடியில் பார்க்குறப்போ பெருசாக கனெக்ட் ஆகாது மக்களுக்கு. நீங்கள் டாக்டர் படம் கூட எடுத்துக்காங்களே, தியேட்டரில் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்த காமெடி எலமெண்ட்ஸ்லாம் சூப்பராக ஓகே ஆயிருக்கும், பட் ஓடிடியில் வீட்டில் உட்காந்து பார்க்குறப்போ இது என்ன காமெடி, இது பெருசாக எதுவுமே நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொன்னாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 2வது டைப். எதனால் இந்த படம் தியேட்டரில் மட்டும் ஹிட் ஆகுது, ஓடிடியில் பார்க்குறப்போ சுமாராக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் எக்ஸாம்பிள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி குட் பேட் அக்லி எடுத்துக்கலாம். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்கான படமாக மட்டும்தான் இருந்தது, அண்ட் அதையும் தாண்டி ரெஃபரன்ஸ் ஆன படமாக தான் இருந்தது. ஸோ அதனால் தியேட்டரில் ஒரு 50 பேர் 100 பேரோட பார்க்குறப்போ, நமக்கு அந்த ஆராவோட பார்க்குறப்போ, ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்டில் பார்க்குறப்போ அந்த படம் வந்து நமக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தது. பட் இதுவே நீங்கள் தனியாக வீட்டில் டிவியில் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஆராவோ அந்த ஒரு எஃபெக்டோ எதுவுமே இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் தனியாக உட்காந்து பார்க்குறப்போ இந்த படம் நம்ம தியேட்டரில் பார்த்தோமே ரொம்ப சூப்பராக இருந்தது, இப்போ பார்க்குறப்ப நமக்கு கனெக்ட் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கே தோணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் இருக்க எல்லா படத்துக்குமே நடக்கும். நீங்கள் டான் படம் எடுத்துக்கிட்டாலும் சரி, டாக்டர் படமுமே நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க, என்னப்பா தியேட்டரில் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க, நான் ஓடிடியில் பார்த்தா எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன எக்ஸாம்பிள் மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட கேட்கலாம், உங்களுக்கு கூட சில படங்கள்லாம் தோணும், நான் தியேட்டரில் பார்க்குறப்ப நல்லா இருந்தது, பட் ஓடிடியில் பார்க்குறப்ப எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லியிருப்பீங்க, டே இந்த படம் நான் தியேட்டரில் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது, கண்டிப்பாக நீ படம் பாரு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவங்க தியேட்டரில் பார்க்காம ஓடிடியில் அந்த படத்தை பார்த்துருப்பாங்க, அந்த படம் பார்த்தா அவங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்காது, ஏன்னா இந்த படத்தை யாராவது சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு தியேட்டரில் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆன படம் ஓடிடியில் அவர் பார்க்குறப்ப கனெக்ட் ஆகலை. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தாங்க, பாக்ஸ் ஆஃபீஸ் ஃப்ளாப் பட் ஓடிடி ஹிட்.
அதாவது தியேட்டர்ல இந்த படம்லாம் சரியா போயிருக்காது, ஆனா ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இந்த மாதிரியான படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய படத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த விஷயம் தான் இந்த மூணாவது கேட்டகரி. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம வந்து 11 படத்தை சொல்லலாம். அப்புறம் நம்ம சசிகுமார் சார் அவர் நடித்த நந்தன் படத்தை சொல்லலாம். இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு, பட் அங்கே பெருசாக பேசப்படாம ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு வேர்ட் ஆஃப் மவுத்தில் மக்கள் கிட்ட பரவ ஆரம்பிச்சுது. அப்படிதான் எல்லாருமே ஓடிடியில் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஓடிடியில் அந்த படம் எல்லாமே ஹிட் ஆச்சு. இன்னொரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து கேஜிஎஃப் படத்தை கூட சொல்லலாம். ஏன்னா இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறப்போ மக்கள் யாருக்கும் பெருசாக தெரியல. ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது தான் தமிழ் மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இந்த படம் சூப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாராட்ட ஆரம்பிச்சாங்க. கேஜிஎஃப் 2க்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து கேஜிஎஃப் படத்தையுமே இந்த ஒரு கேட்டகரியில் வைக்கலாங்க. சரி, ஓகே, இந்த படம் ஏன் தியேட்டர்ல வந்து சரியா போகல, ஆனா ஓடிடியில் மட்டும் சரியா போகுது அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வரும். கண்டிப்பா இந்த மாதிரியான படங்கள் மேக்சிமம் எதுவா இருக்கும்னா ஒரு லோ பட்ஜெட் படமா தான் இருக்கும். யாருன்னே தெரியாத ஒரு ஹீரோவா இருக்கும், ஒரு புதுமுக டைரக்டரா இருக்கும். அப்படி இருக்கப்போ அவங்களோட படம் வந்து நம்ம தியேட்டர்ல போய் பார்க்கணுமா, வெயிட் பண்ணுப்பா நம்ம ஓடிடியில் வந்ததும் பார்த்துக்கலாம் இப்படிங்கிற மாதிரி ஒரு லெத்தாஜிக்கா நம்ம ஆடியன்ஸ்லாம் இருப்பாங்க. பட் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே பாராட்டும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது கேட்டகரி. தியேட்டர்ல இந்த படம் சரியா போகாது, பட் ஓடிடியில் பிச்சுக்கிட்டு போகும். இதுதான் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியா 3 டைப்பா ஓடிடி வந்ததுக்கப்புறம் நம்ம தமிழ் சினிமாவும் சரி உலக சினிமாவும் சரி ஒரு கேட்டகரி பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை வச்சு பார்க்குறப்போ ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நான் தியேட்டரில் பார்க்குறப்போ என்ன ஒரு கிராண்டாக ஒரு லார்ஜ் ஸ்கேலில் ஒரு படத்தை ஒன்று காட்டிடுங்க, நான் வீட்டில் உட்காந்து பார்க்குறப்போ எனக்கு சிம்பிளாக ஒரு ஹார்ட்டை மெல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரொமான்டிக்கான ஒரு படமாக காட்டிடுங்க, ஒரு ஃபீல் குட்டாக ஒரு படம் காட்டிடுங்க, நான் ரெண்டையுமே என்ஜாய் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. நான் தியேட்டரில் போய் உட்காரப்போ எனக்கு ஒரு ஃபீல் குட் மூவி கொடுத்தீங்கன்னா எனக்கு பெருசாக பிடிக்கல, நான் வீட்டில் உட்காந்துருக்கப்போ நான் ஒரு மாஸ் படம் ஒன்று பார்க்குறேன், ஒரு பக்கா கமர்ஷியல் படம் பார்க்குறதுனால எனக்கு பிடிக்கல, தியேட்டரில் பார்க்க வேண்டிய படத்தை நான் தியேட்டரில் பார்க்குறேன், ஓடிடியில் பார்க்க வேண்டிய படத்தை நான் ஓடிடியில் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஃபிக்ஸ் ஆகியிருக்காங்க. இதில் நீங்கள் எந்த டைப்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.